ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த கோழிக்கறி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலே கிராஸு. ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி டேஸ்ட் இருக்குது. குழம்பும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நான் கோழி குழம்பு வச்சேன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன்னா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து மிளகாலாம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் வைப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மசாலா வறுத்து அரைச்சி வைக்கலை. மசாலா ஏற்கனவே கொத்தமல்லி தூள் தனியாக, மிளகாய் தூள்லாம் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்து. அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்திடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்துனாவே நல்லா வதங்கிருங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம லேடிஸ்க்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சமைக்கிற அவசரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு பெருசு பெருசாக கிடைக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு உரித்து நம்ம குழம்பு வச்சுருவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த குட்டி வெங்காயம் தான் இந்த வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே ஒரு மூடி தேங்காய் திருகியிருக்கேன். லைட்டாக அனல் கம்மி பண்ணிவிட்டு நல்லா போட்டு இதையும் ஒரு வதக்கிட்டு, ஆஹா, நம்ம கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக நாம மிஷினில் கொடுத்து வறுத்து அரைச்சிக்கிட்டு வந்தது. பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கொத்தமல்லி தூள் வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1½ ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1½ ஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் அனல் கம்மியாக வச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூள் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூள் இதில் சேர்த்தலை. மிளகாய் தூள் கறி வதக்கும் போது நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனது நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் குழம்பு வைப்பேன். அதாவது நாட்டுக்கோழி குழம்பு இது மாதிரி கோழி குழம்புலாம் வைக்கும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கடுகு போட்டு தாளிக்க மாட்டேன். நான் எண்ணெய் காஞ்சது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்திடலாம். பாருங்கள், கறி பார்க்கும் போதே தெரியும், கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி கறி மாதிரி இருக்குது பாருங்கள். இது கிராஸ் தான். எங்கள் ஊரில் இது கிடைக்கிது. அதனால் பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கோம். வெள்ளைக்கோழி வாங்குறத விட இது எவ்வளோ பெட்ரு. அதனால் இதுக்கு பெரும்பாலும் ஊசி போட்டெல்லாம் வளர்த்த மாட்டாங்க. அதனால் இந்த கறி வாங்கியிருக்கோம். பாருங்கள், சூப்பராக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சூப்பராக கறி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வரும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்திட்டு நான் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள். பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துறேன். இவ்வளோ குழம்புக்கும் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துவேன். அதையும் காரம் அதிகமாக இருக்கும். இதிலே கறி மசாலா பொடி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதனால் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் வரும் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி பிளேட் வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கறியெல்லாம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், வெங்காயம் இதெல்லாம். இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த தேங்காய், வெங்காயம் தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சு நம்ம சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியாட்டம் இந்த குழம்பு வச்சாலும் இந்த கோழிக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி நம்ம எப்படி தண்ணியாட்டம் குழம்பு வைக்கிறோமோ அதுவும் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நாங்கள் இது 2-3 டைம் எடுத்து செஞ்சுருக்கோம். அதனால் சொல்கிறேன். இப்போ ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா மணக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்திடலாம். நான் பார்த்திங்கன்னா என்னோடய கையில் எவ்வளோ மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எடுத்து போடணும், உப்பு இதெல்லாம் அது அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ராவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.